தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு காலை 7 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழு வீச்சில் முடிக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு மைதானம் தற்போது தயார் நிலையில் உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க இருக்கிறது. தற்போது களம் எப்படி இருக்கு, விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. நாம் அந்த களத்திலே தான் இருக்கிறோம். முழுமையாக நேரலை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக நேயர்கள் கண்டு ரசிக்கலாம். அதாவது வருடத்தில் எத்தனையோ பல பண்டிகைகள் இருந்தாலும் பொங்கல் பண்டிகை என்பது தமிழருக்குரிய ஒரு முக்கியமான பண்டிகையாக பார்க்கப்படுகின்றது. அதிலும் இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி இந்த மதுரையிலே அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் என்பது உலக புகழ்பெற்ற போட்டிகளாக இருக்கிறது. அதுல முதல் நாள் போட்டி அவனியாபுரத்திலே இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. விரிவான ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் மூர்த்தி இந்த இடத்திற்கு வந்து சரியாக 7 மணி அளவிலே இந்த போட்டியை தொடங்கி வைக்க இருக்கின்றார். நாம் திரையிலே பார்க்கின்றோம். ஒருபுறம் மேடை பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பாதுகாப்பு அம்சங்களோடு இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தமிழர்களுடைய ஒரு வீர விளையாட்டாக பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாரம்பரிய விளையாட்டாக இருக்கின்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்கு இந்தியா மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாடுகளில் ரசிகர்கள் இருக்கிறார்கள். தொலைக்காட்சிகள் வாயிலாகவும் சரி, நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய வெளிநாட்டவரும் இருக்கின்றார்கள். அப்படி சிறப்புமிக்க இந்த ஜல்லிக்கட்டு போட்டி அமர்ந்து பார்ப்பதற்கும் அதே போல பரிசுகளும் ஏராளமாக குவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் தினகரன் காண்பிக்கின்றார். முதல் பரிசாக கார் வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல சிறந்த மாட்டிற்கு அதனுடைய உரிமையாளருக்கு டிராக்டர் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த ஆண்டு ஏராளமான பரிசுகள் குவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே போட்டியாளர்கள் மிக கடுமையான பயிற்சியோடு இந்த களத்திற்கு வந்திருக்கின்றார்கள். எப்படியும் இந்த முறை முதல் பரிசு பெற்று காருடன் திரும்ப வேண்டும் என்று வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் கடந்த சில நாட்களாக. அதே போல சிறந்த காளையினுடைய உரிமையாளர்கள் டிராக்டர் கிடைக்கும் என்பதனால அவர்களும் காளைகளை மிக தீவிரமாக பயிற்சியை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதே போல வீரர்கள் கீழே விழுந்தால் அடிபடக்கூடாது என்பதற்காக தேங்காய் நார் கொண்டு கீழே தரை அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே வீரர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பு அச்சமும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு புதிய ஏற்பாடாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியிலே டிஜிட்டல் திரை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கிரிக்கெட் போட்டிகளின் போது திரை வைக்கப்படுமோ அதே போல இந்த போட்டியிலும் திரை வைக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதற்கு முந்தைய ஆண்டுகளில் சில நேரங்களில் குழப்பங்கள் இருந்தது. அதாவது யார் அதிக காளைகளை பிடித்தது என்ற அந்த குழப்பம் என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு அது போன்ற குழப்பம் எதுவும் ஏற்படாது. அதற்கேற்ப இந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல ஏராளமான பரிசுகள், ஒரு சுற்றிலே ஒவ்வொரு காளையை அடக்கினாலும் அவர்களுக்கு ஏராளமான பரிசுகள் கொடுக்கப்பட இருக்கின்றது. அதற்கான பரிசு பொருட்கள் குவித்து வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான பரிசுகள் இருக்கிறது. நூற்றுக்கணக்கான வீரர்கள் பங்கேற்கிறார்கள். அவர்கள் பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு காளைக்கும் தொடர்ந்து இதனை கொடுப்பதற்கான இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. களத்திலே பணியாளர்களும் இருக்கிறார்கள், ஊழியர்கள் ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து வீரர்கள் கீழே விழுந்தால் அவர்களுக்கு அடிபடாமல் இருப்பதற்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கும் தொடர்ந்து இந்த ஏற்பாடுகள் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல மருத்துவ குழுவும் இங்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். தீயணைப்பு துறையை சார்ந்த வீரர்கள் வந்திருக்கின்றார்கள். ஏதாவது வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டால், அடிபட்டால் அவர்களை உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாதுகாப்பு அம்சங்களோடு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை விரிவாக நடத்தி முடிக்க முழுமையான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளது. அவனியாபுர ஜல்லிக்கட்டு களம் எப்படி இருக்கின்றத முழுவதா விவரித்ததற்கு நன்றி ராஜேஷ். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.